பெரிய யூடியூபர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ரைடு பண்ண போகிறேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு பண்ணியிருக்கிறாரு. 2 வாட்டி லடாக்கு உம்லிங்களா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. மாடுங்களும் யாரா அவன் இன்னத்துக்கு பட்டாசு வெடிக்கிறான். எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கிராண்ட்னா கிராண்டுங்க அங்கெல்லாம். ஹலோ டியர் மக்களே, ஒரு சின்னதாக ரைடு போகிறேன். ஒரு 2 days ட்ரிப்பு. சோலோ தாங்க, யாருமே இல்லை. அவன்டே சோலோவாக பண்ணியிருக்கிறேன். சன்செட் டைமு. இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஹலோ டியர் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆச்சு வயநாடு போயிட்டு வந்து ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 2 day ட்ரிப் போயின்னு இருக்கிறேன். அதுவும் சோலோவாக தான் போகிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு தான் சோலோவாக போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு வந்து ஒரு சாவன்பெலகுலா கோம்டஸ்ரா கோயில் ஒன்று இருக்குது, ஜெயின் டெம்பிள். அந்த கோயில்கிட்ட போய் நைட் ஸ்டே ஆகிட்டு எப்படின்னா ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய் ஸ்டே ஆகிட்டு இன்னொரு யூடியூபர் வராரு தமிழ்நாட்டிலேருந்து. ஒரு பெரிய யூடியூபர் கூட ஃபஸ்ட் டைம் ரைடு பண்ண போகிறேன். யாரா அந்த ரைடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் சேலத்துலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரைடு பண்ணியிருக்கிறாரு. 2 வாட்டி லடாக்கு உம்லிங்களா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட தான் போக போகிறேன். யார் இதுன்னு இந்த வீடியோவில் காட்ட மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெங்களூர்லேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி அங்கே எதுவும் விளாக் பண்ணவே இல்லை. ஏன்னா வரும் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. பெங்களூரில் இருக்கிற கூட்டம் எல்லாமே பெங்களூரை காலி பண்ண போகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஏன்னாக்கா நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் லீவு பெங்களூரு. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால அது சாட்டர்டே டைம் வந்துருக்குதே, அதனால் ஃபுல்லு காலி பண்ண போகிறாங்க. ஹெவி டிராஃபிக், ஒரு 40 கிலோமீட்டர் பெங்களூர்லேருந்து. அதனால் இப்போ தான் வந்து கேமராவாக மாட்டினேன். 5 மணிக்கு கிளம்புனேன். இப்போ வந்து 6:30 மணி ஆகிடுச்சு. ஃபுல்லு இருட்டிடுச்சு. சரி ஆச்சு, இருட்டில் கொஞ்சம் நேரம் விளாக் பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கிற மக்களை. இன்றைக்கி அப்படியே மழை எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. மழை வந்தால் கொஞ்சம் கஷ்டம், விளாக்லாம் பண்ண முடியாது. அங்கேயே விளாக் பண்ணலாம் தான் தோணுச்சு. லைட்டாக ஒரு தூரம் போட்டுச்சா, அதனால் கேமரா எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் மழை வந்துட்டாக்கா திரும்ப எல்லாம் கழட்டி மாட்டின்னு இருக்கணுன்ட்டு இப்போ தான் மழை இல்லாதனால போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. சோலோவை போகிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. யாரை கூப்பிட்டாலும் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. என்ன பண்ணுறது? அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் சோலோவாக பண்ணியிருக்கிறேன். மணி 6:30 ஆகிடுச்சு பழகுது. நல்லா கும்பிட்றாங்க. எப்போ விளாக் பண்ணாலும் எதாவது ஒன்று மறந்துடுற மக்களே. நீ பெரிய ஒரு மிஸ்டேக் போட்டேன். Insta360 ஸ்டிக்கர் மறந்துட்டேன். இந்த பைக் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுனாக்கா Insta360 தான் நல்லாயிருக்கும். முன்னாடி தள்ளிட்டோம்னாக்கா ஃபுல்லு கவர் ஆகும் பைக்கெல்லாம். இப்போ எப்படி பண்ண போகிறேன்னே தெரில. ஆமாம், எங்கே போகிறோன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை இல்லையா? எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு பகுதியான என்ன இடம், கூர்க். அதாவது பெங்களூர்லேருந்து ஒரு 250-300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கூர்க்கு தான் போகிறோம். அந்த கூர்க்கில் ஒரு பகுதியான எந்தெந்த இடம்னாக்கா இப்போது அர்க்லங்கூடு, சனிவார சந்தை, அப்புறமாட்டு சோமார்பேட், அப்படியே மடிக்கேரி போயிட்டு தலக்காவரி பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் மைசூர் வழியாக போயிட்டு பெங்களூர் போகிறது. அதுதான் பிளான். அதுக்கு எப்படி 2 நாள் ஆகிடும். நாளைக்கு எந்தெந்த இடம் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நைட்டு போயிட்டு தான் எல்லாம் அவர் வராரு இல்லையா, ஒரு யூடியூபர் சொன்ன இல்லையா, அவர் வராரு. அவர் கூட தான் பிளான் பண்ணி அந்த ரூட்டில் என்னென்ன பிளேஸ் இருக்குது எல்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வேலை எல்லாமே செம்மையாக இருக்கும். சீனரி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்தியாவோட ஸ்காட்லாண்டு எதுனாக்கா மடிக்கேரி தான். அந்த மடிக்கேரிலே நம்ம பார்க்க வேண்டிய நியூசிலாந்து மாதிரி இருக்கும், இல்லை ஸ்காட்லாந்து தான் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அது. மழை வந்ததுக்கு அதுக்கு எல்லாமே க்ரீனரியா செம்மையாக இருக்கும், வேறு லெவலில். அதை தான் பார்க்கலான்னு போயின்னு இருக்கிறோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் விளாக் வீடியோனா அதுதான் போட்டது, மடிக்கேரி. அப்போ வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த ஊருக்கே போயின்னு இருக்கிறேன். இந்த சீசனில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க மக்களை. இப்போ போயின்னு இருக்க ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா
பெங்களூர் டு ஹாசன் ஹைவே. ஹாசன் ஹைவேல எப்படின்னாக்கா ஹாசன்னு ஒரு 30 கிலோமீட்டர் பின்னாடியே சந்திராயப்பட்டினம் ஊர் வரும். அந்த சந்திராயப்பட்டினம் ஊருக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி ஹால்ட் ஆகிட்டு காலையில் எழுந்துச்சி கோம்டேஸ்வரா ஸ்ராவண பெலகுலான்னு ஒரு ஊர், அங்கே கோம்டேஸ்வரா ஜெயின் டெம்பிள் அந்த கோயிலை பார்த்துட்டு ஒரு 7-8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா சாயங்காலம் 6 மணிலேக்கு எங்கெங்கே சுற்றணுமோ எல்லாம் சுற்றிட்டு மடிக்கையில் போய் ஹால்ட் ஆகலான்னு பிளான். நாளைக்கு ஒரு பிளான் இது. சூரியன் மறைந்து சந்திரன் உதித்து விட்டான் மக்களே. குட்டி உண்டா இருக்குது நிலா. நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓ நான் கேட்டு மக்களே. ஹைவேலேருந்து ஒரு வில்லேஜ் ரோடு ஜாயின் ஆகிட்டோம். ஸ்ராவண பெலகுலான்ற கோம்டேஸ்வரா கோயிலுக்கு இங்கேருந்து 12 கிலோமீட்ரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ரோடு. அங்கேயே ரூம் ஸ்டெல்லாம் இருக்குதான், பார்ப்போம். இருந்தால் நல்லது. இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை. டே டைம் வந்து அந்த ரோடெல்லாம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ், தென்னந்தோப்புகள் நிறைய இருக்கும். நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நைட் டைமு ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. லெட்ஸ்கோ. மாடுங்களாம் இருக்கும். யாரா அவன் நேற்றுக்கு பட்டாசு வெடிக்கிறான் சம்மந்தமே இல்லாமல். வில்லேஜில் 8 மணிக்கெல்லாம் வீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீஸ்ட்டு போட்டு தூங்கிடுவாங்க. அவன் பார்த்தா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கான். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் கிராண்டாக இருக்குது வில்லேஜ் எல்லாம். கிட்ட வந்தாச்சு. அங்கே பாருங்க மக்களே, மலை கோயில் ஒன்று தெரியுதா? லைட்டெல்லாம் மேலே எரியுது. அடா மறைஞ்சிடுச்சே. சரிங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் க்ளீனாக தெரியும். இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அதிகமாக கரும்பு தோட்டங்க இருக்கிறது. இவ்வளோ சின்ன வில்லேஜாக இருக்குது. இங்கே எங்கே ரூம்ஸ் இருக்க போது தெரியல. எல்லாம் விநாயகர் சதுர்த்தி கிராண்டுங்க. அங்கெல்லாம் ரோடெல்லாம் தெருவாரம் லைட்டு சரிங்களா. கணேசாவே காணும், லைட் மட்டும் எரியுது. அடடா எங்கே இருக்குது பாருங்கள் மக்களே. வந்துட்டோம் டான் 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 டான். ஏதோ ஒரு சின்ன ஏரி மாதிரி தெரியுது. நைட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேது. பட் காலேஜில் பார்ப்போம். பாருங்க மக்கள், ரொம்ப பெரிய மலையாக இருக்குது. அடக்கடவுளை அவ்வளோ பெருசாக இருக்குதா? காலையில் சரியான சம்பவம் இருக்குது. அவ்வளோ ஹைட் ஏறி இறங்கணும்ல. சம்பவம் மேலே சம்பளம் தான். காலையில் 6 மணிக்கே போய் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அவ்வளோ ஹைட் ஏறி இறங்கணும் நம்ம கடவுளை. சரியா போச்சு. போ இங்கே ரூம்ஸ் இருக்குதா பார்க்கணும். பாகுபலியை பார்க்க போகிறோம். என் ஆவிவு